வணக்கம் நண்பர்களே, அனைவரையும் சம்திங் டாக் ஆன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓகே, இது இந்த வார ஏஐ வீக்லி நியூஸ். ஓகேங்களா, ஏஐ பற்றிய செய்திகளை இங்கே நம்ம வாரம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ரெண்டு நியூஸ் தான் பார்க்க போகிறோம். எனக்கு என்னமோ இது ரெண்டு நியூஸ் ரொம்ப முக்கியமான நியூஸ் அப்படின்னு பட்டனால நான் இந்த ரெண்டு நியூஸை பற்றியும் விளக்கமாக கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது. ஓகேவா, இந்த ரெண்டு நியூஸும் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஏஐ போர்டில் வந்து ரெண்டு சைட்ஸ் இருக்குது. ஒன்று பவர்ஃபுல் ஏஐ மாடல்ஸ் சாஃப்ட்வேர், அது ஓகேங்களா, கோடிங், அது கோடில் டெவலப் பண்ணுறது. இன்னொன்று மேசிவ் டேட்டா சென்டர்ஸ். டேட்டா இஸ் த ஆயில். ஆக்சுவலாக யாரோ சொல்லியிருந்தாங்க, அடுத்த ஆயில் மாதிரி பிஸ்னஸ் டேட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனால் இப்போ ஏஐக்கு முக்கியமானது டேட்டா தான் ஆயில் ஃபார் ஏஐ இல்லைங்களா. இன்றைக்கி பார்த்துருக்க இந்த ரெண்டு நியூஸும் ஃப்யூச்சர் ஏஐக்கு ஃபவுண்டேஷன் நான் நம்புகிறேன். இந்த நியூஸை படித்தப்போ எனக்கு அதான் தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த ரெண்டு நியூஸை வச்சு இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே பேச போகிறோம். ஓகேங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த நியூஸ்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ரெண்டு நியூஸும் நம்ம ஏற்கனவே நான் வந்து இதில் போட்டிருந்தேன், நம்ம ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன் நம்ம ஹை லெவலில். ஃபஸ்ட்டு நியூஸ் வந்துட்டு சவுத் கொரியா ஏஐ பில்ட் ஏ ரன் டேட்டா சென்டர் உருவாக்குறாங்க. அது ஃபஸ்ட் நியூஸ். அடுத்தது க்ளவுடு கூட GPT-5 இன்டிகிரேட்டட் வித் மைக்ரோசாஃப்ட் அசூர் கூட மைக்ரோசாஃப்ட் GPT-5 அவங்க இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு நியூஸும் உங்களுக்கு ஒன்று ஹார்ட்வேர், இன்னொன்று சாஃப்ட்வேர். இது ரெண்டுத்துக்குமான அதாவது இது ரெண்டுத்துலேயும் நடக்கிற இந்த ரெவல்யூஷனை பற்றி நம்ம பேச போகிறோம் நம்ம இன்றைக்கி. ஓகேவா, பார்க்க போகிறோம். ஏன் இதே மாதிரி ஏடபிள்யூஸில் போட்டிங்கனாக்கா அவங்க வந்து பெரிய இந்த டீம் போட்டு அது ஏஐக்கான டூல்ஸ் எல்லாம் அவங்க உள்ளே இன்டிகிரேட் பண்ணிக்கிட்டே வராங்க. நமக்கு பெட்ராக்கு இந்த மாதிரி டூல்ஸெல்லாம் ஏற்கனவே இருக்குது அதில். ஓகேங்களா, ஸோ ஏடபிள்யூஸ் இல்லை. ஸோ இது ரெண்டு நியூஸும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம இப்போ. ஓகே, ஃபஸ்ட்டு நியூஸ் என்னன்னாக்கா, சவுத் கொரியாவில் ஒரு மேசிவ் ஏஐ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இது வேர்ல்டில் ஃபஸ்ட்டு ஏஐ டிசைன் பண்ணும், ஏஐ பில்ட் பண்ணும், ஏஐ ஆப்ரேட் பண்ணும் டேட்டா சென்டர்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் நியூஸ். பட்ஜெட் எவ்வளோ தெரியுங்களா? $35 million இந்தியன் ரூபீஸில் நியர்லி 3 lakh crore. ஓகேங்களா, நம்ம விசாகப்பட்டினத்தில் கூகுள் பிளான் பண்ணியிருக்க டேட்டா சென்டருடைய பட்ஜெட்டு எனக்கு தெரிஞ்சு 1.25 crore என்னமோ நான் கேள்விப்பட்டேன். இன்னும் முன்ன பின்ன இருக்கலாம். இது வந்து 3 lakh crore கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட அப்படிங்கிறாங்க. ப்ராஜெக்ட் பண்ணுற கம்பெனிக்கு பேர் ப்ராஜெக்ட்டுக்கு பேர் ப்ராஜெக்ட் கன்கார்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. அதாவது நார்மலாக டேட்டா சென்டர் டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆப்ரேஷன் எல்லாம் ஹியூமன்ஸ் செய்வாங்க இல்லையா. ஆனால் இதில் ஏஐ தான் எல்லாமே பண்ண போகுது. டேட்டா சென்டர் டிசைன் பண்ணும். இப்படி தான் டேட்டா சென்டர் டிசைனை ஏஐயே வச்சு பண்ணுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் டிசிஷன்ஸ் எடுக்கும். ஓகேங்களா, பவர் யூசேஜ், கூலிங், எந்தளவு கூலிங் இருக்கணும், வாட்டர் ஆப்டிமைசேஷன் எல்லாமே மானிட்டர் பண்ணணும். இந்த கூலிங், இந்த பவர் யூசேஜ் இதெல்லாம் ஏன் முக்கியமாக இங்கே குறிப்பிட்றாங்கனாக்கா, டேட்டா சென்டர் 24 hours ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஹியூஜ் டேட்டாஸ் இருக்கிறதுனால ஹியூஜ் ஜிபியூஸ், ஹியூஜ் ஹார்ட்வேர் சிஸ்டம் உள்ளே இருக்கும். அந்த ரூம் சூடாச்சுனாக்கா பெரிய பிரச்சனைக்கு உருவாகலாம். அதனால் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் கூலிங்காக மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. வாட்டர் ஆப்டிமைசேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆப்ரேஷன்ஸ் டெய்லி ஏஐ மேனேஜ் பண்ணும். ஏஐ டெய்லியும் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க. ஹியூமன் ஜஸ்ட் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஹியூமன்ஸ் இல்லாமல் இல்லை, ஹியூமன் ஜஸ்ட் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. இது சீரியஸான நெக்ஸ்ட் லெவலாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஏஐ ரிவல்யூஷன் ரொம்ப சீரியஸான ஸ்டெப் இது. ஓகேங்களா, சவுத் கொரியா ஃபுல்லாக புஷ் பண்ணுறாங்க ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை. இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் எஸ்கே குரூப் ப்ளஸ் அமேசான் வந்து சவுத் கொரியாவில் எஸ்கே குரூப்பும் அமேசான் முன்னே நம்ம பார்த்தது வந்துட்டு ஏஐ ரன் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட்டு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் ப்ராஜெக்ட் கன்கார்டுன்னு ஒரு டீம் ப்ராஜெக்ட் பேர் வச்சு பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் ஒன்று அடுத்த ப்ராஜெக்ட்டு அமேசானும் எஸ்கே குரூப்புங்கிற ஒரு கம்பெனியும் சேர்ந்து சவுத் கொரியா பிக்கஸ்ட் ஏஐ டேட்டா சென்டர் பில்ட் பண்ணுறாங்க. இதில் 60,000 GPUs வரை இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. அது பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 60,000 GPUs. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ஒய் திஸ் மேட்டர்ஸ், ஏன் இது முக்கியம் அப்படின்னு நம்ம தெரியணும் இல்லையா. ஏஐ மாடல்ஸ், அதாவது GPT-5, கிளாடு, ஜெமினி க்ரோ ஆகிட்டே இருக்குது, இன்னும் க்ரோ ஆகிட்டே போகும். ஓகேவா, டேட்டா சென்டரோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் டபுள் ஆகிட்டே போகும்.
டபுள் ட்ரிபிள் ஆகும் அது. ஏன்னா எல்லா மக்களும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஏசியாவில் சவுத் கொரியா ஒரு ஏஐ சூப்பர் பவரப்பா ஆகும். இந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸ் அங்கே வரனால ஏஐ டேட்டா சென்டர் சூப்பர் பவரப்பா சவுத் கொரியா ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஃப்யூச்சரில் இந்தியாவில் சிமிலர் ப்ராஜெக்ட் பண்ணும், நம்மளும் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம், சிமிலராக இந்தியாவிலையும் பண்ணுவோம் நம்ம அந்த ப்ராஜெக்ட்ஸு. ஏன்னா நம்ம இங்கே இதில் விசாகப்பட்டினத்தில் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க கூகுள் கூட சேர்ந்து. அதே மாதிரி ஜிபிடி வந்து டெல்லி பக்கத்தில் ஓப்பன் பிளான் பண்ணுறதா நம்ம இப்போ கேள்விப்பட்டோம், நம்ம நியூஸில் பார்த்தோம் நம்ம இல்லைங்களா. ஸோ இந்தியாவும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பிளான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே சாஃப்ட்வேர் சர்வீஸில் பெரிய லெவலில் இருக்கோம், ஓல்டு லெவலில். ஸோ டேட்டா சென்டர்ஸும் அடுத்து பெருசாக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்ம பெரிய லெவலில் வருவோம் நம்ம. ஓகே, இந்த டேட்டா சென்ட்ரு ட்ரெண்ட் நமக்கு என்ன சொல்லுது? பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸு இன்வெஸ்ட் பண்ணி பெரிய டேட்டா சென்டர்ஸை போடுறாங்க, எல்லாம் ரைட்டு. இது என்ன சொல்லுது? நம்மளோட யூசர்ஸ்க்கு இவங்க என்ன சொல்லுது? ஏஐ காஸ்ட்டு வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸ் அதிகமானதுனால நான் எல்லாமே வந்து போட்டு காஸ்ட் குறைப்பாங்க. ஸோ அந்த காஸ்ட் ரெடி ஆகும். ஓகேங்களா. டேட்டாவுடைய நமக்கு வர ஸ்பீடு அதிகமாகும். ஃப்யூச்சரில் உங்கள் ப்ராஜெக்டில் கோடிங் மாடல்ஸு, ஆட்டோமேஷனு, ஏஜென்ட்ஸு ரன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக மாறும். இதுதான் முதல் நியூஸுடைய அட்வான்டேஜ். ஓகேங்களா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட்டு நியூஸு சவுத் கொரியாவில் நடக்கிற 2 பெரிய டேட்டா சென்டர்ஸ். ஒன்று அமேசான் எஸ்கே குரூப்பும் பண்ணுறாங்க, இன்னொன்று ஏஏ டிசைன் பண்ணி ஏஏ பிளான் பண்ணி ஏஏ மெயின்டைன் பண்ணக்கூடிய ரன் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா சென்டர் பிளான் பண்ணியிருக்காங்க. அதோடைய இது வந்துட்டு 30,000 crores ஏதோ சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபஸ்ட் நியூஸ். ஓகேவா. செகண்ட் நியூஸ் பார்ப்போங்க. இது வந்து ஃபஸ்ட் நியூஸ் இது வந்து ஹார்ட்வேரை பற்றி அது. ஓகே, செகண்ட் நியூஸ் பார்ப்போம். செகண்ட் நியூஸ் GPT-5 இண்டிகேட்டர் வித் மைக்ரோசாஃப்ட் அசூர். இது எனக்கு ரொம்ப முக்கியமானதாக படுது. க்ளவுடில் இதே மாதிரி தான் அமேசான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏஐ வந்து அவங்க க்ளவுடில் இது பண்ணுறதுக்கு ஏஐ. அதனால் ஃப்யூச்சரில் அதிகமான ஏஐ அவைலபிலிட்டி க்ளவுடில் வந்து ரொம்ப ஈஸி டு அக்சஸ் இல்லையா. ஓகே, ஓப்பன் ஏஐ GPT-5 வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இமிடியேட்டாக வந்து மைக்ரோசாஃப்ட் அதை அசூர் ஏஐ ஃபவுண்டரியில் இன்டெகிரேட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. மீனிங் என்ன? இதுக்கு என்ன அர்த்தம்? வேர்ல்டு வைட் டெவலப்பர்ஸ், உலகம் முழுசாக இருக்க டெவலப்பர்ஸு கம்பெனிஸ் எல்லாரும் GPT-5 அசூர் க்ளவுடில் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத, இதில் ஆக்சஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதில் நமக்கான மீனிங். ஓகேங்களா, அர்த்தம். ஓகேங்களா. எல்லாம் மைக்ரோசாஃப்ட் GPT-5 வந்து அசூரில் இன்டிகிரேட் பண்ணுறதுனால. ஓகே, GPT-5 ஃபேமிலியை பற்றி ஒரு சின்னதாக பார்த்துடலாம். GPT-5 வந்து ஃபுல் மாடல், ஆக்சுவலாக ஸ்ட்ராங்கஸ்ட் ரீசனிங் இருக்க மாடலு. 272,000 கான்டெக்ஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுது. அது வேரியபிள்ஸ் அதில் இருக்கும். அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ வேரியபிள்ஸ் அதிகமாகதோ அந்த அளவுக்கு வேரியபிள்ஸாக அதை ரீசனிங் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங்கு. ஓகேவா. GPT-5 சேட்டு லார்ஜ் கான்டெக்ஸ்ட் கன்வர்சேஷனல் மாடலை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. GPT-5 மினியும் இதில் இருக்குது. ரியல் டைம் ஆன்சர்ஸு ரியல் டைமில் ஆன்சர் கொடுக்குறதும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். GPT-5 நேனோ இதில் இருக்குது. அல்ட்ரா ஃபாஸ்ட்டு ஃபார் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் ஆப்ஸுக்கு. ஓகேங்களா. அசூரில் மாடல் ரவுட்டர் இருக்கும், டாஸ்க் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் வெர்ஷனை சூஸ் பண்ணும். இதுதான் அசூருடைய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஓகேங்களா. வாங்க அடுத்து வந்து என்ன GPT-5 என்ன புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலாக நம்ம அதுக்கு அடுத்த வருஷம் GPT 5.1 ரிலீஸ் ஆகிடுச்சு. ரொம்ப பெட்டர் ரீசனிங். ஆக்சுவலாக GPT-5 பெட்டர் ரீசனிங் தான் சொல்கிறாங்க. லாங் டாக்குமெண்ட்ஸு 272K டோக்கன்ஸ் ஹேண்டில் பண்ணுறனால இந்த லார்ஜ் டாக்குமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். கோடிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். மல்டி மாடல் இமேஜ், டெக்ஸ்ட், ஆடியோன்னு எல்லா மாடலையும் அதை ஹேண்டில் பண்ண முடியும். எல்லா வகையான இமேஜ், டெக்ஸ்ட், ஆடியோ எல்லா வகையான ஃபைல்ஸும் அதை ஹேண்டில் பண்ண முடியும். சேஃப்டி அண்ட் என்டர்பிரைஸ் செக்யூரிட்டி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பெரிய சேலஞ்ச். அந்த சேஃப்டி தான் பெரிய சேலஞ்ச் இன்னும் ஏஐ ஓடல. அதை வந்து இவங்க அப்கிரேட் பண்ணி அந்த சேஃப்டின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து ஏன் அசூருக்குள்ளே ChatGPT ஆட் பண்ணது 5 ஆட் பண்ணது பிக் நியூஸ்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, GPT-5 வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து என்டர்பிரைஸ் யூசேஜுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. GitHub Copilot, மைக்ரோசாஃப்ட் 365 Copilot எல்லாமே GPT-5க்கு அப்கிரேட் ஆகும். ஓகே, ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் Copilot யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் வந்து GPT-5க்கு அப்கிரேட் ஆகும். டெவலப்பர்ஸுக்கு ஈஸி டிப்ளாய்மெண்ட், ஸ்கேலிங்லாம் இது கிடைக்கும். பிஸ்னஸ் ஏஐ ஆட்டோமேஷன் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. இதுதான் நண்பர்களே 2 செய்திகள், முக்கியமான செய்தியாக எனக்கு பட்டுச்சு. அதனால இந்த வாரம் ஏஐ நியூஸ் வந்து இந்த 2 செய்திகளோடு வச்சுருக்கேன். ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் வந்து ஏஐ லேர்னராக இருந்தாலும் சரி, டெவலப்பராக இருந்தாலும் சரி, ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணிருந்தாலும் சரி,
இப்போ இருந்து Azure GPT-5 வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் கோம்போவாக உங்களுக்கு அவைலபிலிட்டிக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 to 2 இயர்ஸில் ஏஐ ஜாப் மார்க்கெட்டில் பிக் அட்வான்டேஜ் இருக்கும். 2 வருஷத்தில் ஏஐ ஜாப்ஸ்க்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அந்த போட்டிக்கு நீங்களும் தயாராகுங்க, பயன்படுத்துங்க. ஏஐ அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம எல்லா வீடியோ சொல்கிறது தான், ஏஐ நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே ஏஐ கற்றுக்கிறது ரொம்ப தேவையானது. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி ஏஐ நியூஸ் ஹைலைட்ஸ் நண்பர்களே. சவுத் கொரியாவோட ஏஐ ரன் டேட்டா சென்டர் அண்ட் அசூரில் GPT-5 இன்டெகிரேஷன். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? ஃப்யூச்சர் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேஞ்சரஸா இல்லை சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சம்திங் டாக் ஏஐ நியூஸ் சீரிஸுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களை விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் பிரபாகரன். அடுத்த வீடியோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.